உத்திரமேரூரில் இயங்கி வரும் பழமையான அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் போதிய கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்திட கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் இயங்கி வரும் பழமையான அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் போதிய கழிப்பறை வசதி இல்லாததால் மாணவியர் அவதிப்பட்டு வருகின்றனர். துரிதகதியில் கூடுதல் கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்திட பெற்றோர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். உத்திரமேரூரில் அதிக அளவிலான மாணவிகள் பயின்று வரும் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகின்றது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த 1800க்கும் மேற்பட்ட மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு மாணவியர் இயற்கை உபாதைகளை கழிக்க கழிப்பறைகள் கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்நிலையில் அப்பள்ளியில் சேதமடைந்த பழைய கட்டிடத்தில் 5 கழிப்பறைகளும், புதிய வகுப்பறை கட்டிடத்தில் 5 கழிப்பறைகளும் இருந்தன. இதில் பழைய பள்ளி கட்டிடம் வலுவிழந்து காணப்பட்டதால் 2 மாதங்களுக்கு முன்பு இடித்து அகற்றப்பட்டது. அப்போது கட்டிடத்தில் இருந்த 5 கழிப்பறைகளும் சேர்த்து இடிக்கப்பட்டன. தற்போது புதிய கட்டிடத்தில் உள்ள 5 கழிப்பறைகள் மட்டுமே இயங்கி வருகின்றன. இங்கு மாணவியர் அதிகமான எண்ணிக்கையில் உள்ளதால் கழிப்பறைகள் போதிய அளவிற்கு இல்லாமல் உள்ளது. இதனால் மாணவியர் இயற்கை உபாதைகளை கழிக்க போதிய வசதி இல்லாமல் அவதிக்குள்ளாகின்றனர். மேலும் பள்ளியின் தூய்மை பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக காலை மாலை 2 வேளைகளிலும் பள்ளி மாணவிகளே சுழற்சி முறையில் கழிப்பறைகளையும் வகுப்பறைகளையும் சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து கழிப்பறைகளில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் அங்கேயே தேங்கும் நிலை உள்ளது. தேங்கும் கழிவுநீரால் அப்பகுதியில் துர்நாற்றம் ஏற்பட்டு வருகிறது. எனவே உத்திரமேரூர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கூடுதலாக கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்த பள்ளிக் கல்வித்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பெற்றோர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.